யூடியூபர் இஃபான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு. என்னடா தலைவர் எப்படியா வருஷத்துக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்றாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ங்கிற பழமொழி இருக்குது. சர்ச்சைனாலே அதுக்கு எடுத்துக்கிட்ட நம்ம இர்ஃபான் சொல்லலாம். நாம தான் இங்கே ஒரு கிங்கு அப்படின்றது மாதிரி செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. கண்டிப்பாக. பட் அதை நல்ல விதமாக யூஸ் பண்ணுனா அது பெட்டர். பட் இவர் வந்து ஒரு தவறுதலாக அதை பயன்படுத்துகிறார். அவர் சுயநலத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணது இருக்கு. மகாபலிபுரத்தில் ஏதோ போயிட்டு வரும்போது இந்த பணம் கொடுக்கும் போதெல்லாம் கேலி கிண்டலாம் சிரிச்சு நீங்க அசிங்கப்படுத்த பாவமா இருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். அவர்களே இல்லாதவர். நீங்க ஒன்றும் பணம் கொடுங்க, அவனும் கேட்க போறதில்ல, கொடுத்தா வாங்கிக்க போறாங்க. கண்டிப்பா. அதை அலக்கழிச்சு பண்றதெல்லாம் வந்து கவர்மெண்ட் நம்ம சொன்னா கவர்மெண்ட் கேட்குற அசால்ட்டு தானே அவருக்கு. நம்ம தானே கவர்மெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டாருல்ல, நினைக்க வச்சுட்டாங்கல்ல, அதானே தவறு அது. கண்டிப்பா. அப்போ ஆப்ரேஷன் தியேட்டருக்கு உள்ள காஸ்டியூம் கூட போறாரு, செய்யறாரு. அந்த தொப்புள் குடி உறவுன்னு ஒன்று இருக்கு. நம்ம அங்கேயும் இவர் வந்து அதிக பிரச்சனைத்தனமாக ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார். அந்த சிசரை இவர் வாங்கி தொப்புள் குடி இவர் கட் பண்றாரு, அதையும் இன்ஸ்டால வந்து போடுறாரு. எவ்வளவு பெரிய தவறு. ஒரு பக்கம் காசு கொடுக்கறது, ஏழைகளை அவமானப்படுத்துறீங்க. இப்போ காரில் பயங்கர ஸ்பீடா போய் விபத்தை ஏற்படுத்துறீங்க, அதுல இருந்து இதை தப்பிச்சு வர்றீங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்புறம் என்ன ஜெண்டர்னு போய் ஃபாரின்ல போய் தெரிஞ்சுட்டு வந்து அதை வீடியோ போடுறீங்க. தொப்புள் கூடிய அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள உறவை தொப்புள் கூடிய கட் பண்ணி அது ஒரு வீடியோ எடுத்து போடுறீங்க. அப்படின்னா நீங்கள் ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேசனா இருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நன்றி, மகிழ்ச்சி. தொடர்ந்து நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போதுனா டக்குன்னு ஒரு நியூஸ் வருது, யூடியூபர் இஃபான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு. என்னடா தலைவர் எப்படியா வருஷத்துக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்றாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா, இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அவர் என்னென்னலாம் குற்றச்சாட்டு பண்ணியிருந்தாரோ அது எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக எடுத்து இப்போ ஒரு அட்வொகேட் ஒரு கேஸ் போட்டிருக்காரு அப்படின்றது சொன்னாங்க. எனக்கு பார்க்கும்போது பயங்கர ஷாக்காக இருந்தது. என்னென்ன நடந்தது, ஏன் இந்த கேஸ் ஆரம்பிச்சது, நீங்கள் சொல்லுங்கண்ணா. இல்லை, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ங்கிற பழமொழி இருக்கு இல்லையா? நிறைய பழமொழிகள்லாம் நம்ம அனுபவிச்சு தான் பிறகு சொல்லிட்டு போயிருக்காங்க. கரெக்ட். சர்ச்சைனாலே அதுக்கு எடுத்துக்கிட்ட நம்ம இர்ஃபான் சொல்லலாம். பட் அது தேவையில்லாமல் ஒரு சில நாம தான் இங்கே ஒரு கிங்கு அப்படின்றது மாதிரி அவர் சில நிறைய விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்க முடிஞ்சுது. ரெண்டாவது, அவருக்கு வந்து கொஞ்சம் மேலிடத்தில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ், அரசியல் செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. கண்டிப்பாக. பட் அதை நல்ல விதமாக யூஸ் பண்ணுனா அது பெட்டர். நீங்கள் நாட்டு மக்களுக்கு இந்த அரசியல் சார்பாக இன்ஃப்ளூயன்ஸாக 4 விஷயம் நல்லது பண்ணிங்கன்னா பாராட்ட போகிறாங்க இவர். பட் இவர் வந்து ஒரு தவறுதலாக அதை பயன்படுத்துகிறார். அதை இவருக்கு உள்ள சில விஷயங்களை சாதகமாக பயன்படுத்திக்கிறார். ஏன்னா நீங்கள் சொன்னது மாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய இந்தியன் லா வந்து என்ன சொல்ல 1994 ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. ஓகே. ஒரு பெண் கருவுற்ற பிறகு அது உள்ளே இருக்கிறது ஆனா பெண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளக்கூடாது. இந்த ஸ்கேன் பண்ணி தெரியக்கூடாது. டாக்டர்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸ்கேன் எடுத்து குழந்தை எப்படி இருக்குது, அது ஆனா பெண்ணாங்கிறத. பட் அதை வந்து அந்த பேரண்ட்ஸுக்கிட்ட, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லக்கூடாது. இதெல்லாம் அப்படி சொன்னால் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கப்படும். சட்டப்படி வந்து தவறு. ஓகே. எதனால் அப்படி நடந்ததுன்னா இல்லை, எதனால் அப்படின்னம்னா இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் பாரதிராஜ் அவர்களை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நான். சொல்லுங்க. கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே சில குக்கிராம்களை நடந்துட்டு இருந்தால் ஒரு தகவல் வேற வருது. முற்றிலுமாக கிட்டத்தட்ட ஒரு 90% ஒளிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இந்த பெண் குழந்தை பிறந்ததுன்னா அன்றைக்கெல்லாம் வந்து அது ஒரு சாபக்கேடாக நினச்சாங்க. ஐயோ, பெண் குழந்தை பிறந்துருச்சா, எனக்கு ஆண்மகன். சில இடங்கள்லாம் வந்து 2 பெண் குழந்தை பிறந்தவங்களாம் அந்த மனைவி அந்த கணவன் என்ன சித்திரவதைப்படுத்திருக்கான்றதெல்லாம் நமக்கு தெரியும். ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க. பொம்பளை பிள்ளையை பற்றிட்டியா, நீ என்ன திட்டி அடிச்சு அவ்வளோ சித்திரவதை பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீ அந்த பெண்ணை தானே கல்யாணம் பண்ணுறீங்க. கண்டிப்பாக. அவங்களுக்கு பிறக்கிற பெண் குழந்தை பிறந்தனா என்ன ஆகும்னு வாரிசு தானே. அதை அந்த மனசு ஏற்றுக்கொள்ள, அது சிந்திக்கிறதுக்கான அறிவு இந்த ஆண்கள்ட்ட எல்லாம் போச்சு. ஆண்களை மட்டுமே அவங்க வாரிசா பார்க்குறாங்க. அப்புறம் பெண்களே இல்லைன்னா உலகத்தில் நீ வாழவே முடியாதுங்க எந்த நாளையுமே. பட் அது பாரதிராஜ் அவர்கள் வந்து அவங்க அம்மா பேரில் வந்து கருத்தம்மா ஒரு படம் எடுக்கிறார். ராஜஸ்ரீ ஹீரோயினை வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க. நேஷனல் அவார்டெலாம் வாங்கின படம் போது பாரதிராஜ் அவர்கள் மிகப்பெரிய பேசப்பட்டது. பட் அதுனா இந்த பெண் குழந்தைகள் இருக்குன்னு தெரிஞ்சாலே கருவிலே அழிச்ச இதெல்லாம் நிறைய சம்பவங்கள் நிறையா இருக்குது. கள்ளிப்பால் கொடுத்துருவாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெண் குழந்தை பிறந்தனா கள்ளிப்பாலை கொடுத்து சாப்பிடுவாங்க. அது தெரியாது, மறைச்சிருவாங்க. கவர்மெண்ட் தெரிஞ்சால் சட்டப்படி அது தப்பு இல்லை, கொலை குற்றம் இல்லையா, தெரியாமல் மறைச்சிருவாங்க. அந்த ஊர் மக்களே கிராமத்து மக்களே சேர்ந்து மறைச்சு அப்படியே அந்த விஷயத்தையே குழி தோண்டி போச்சிருவாங்க. வயிற்றுல பெண் குழந்தை இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னாலே அதையும் சாவடிச்சிருவாங்க வயிற்றுக்குள்ளே. ஸோ அப்போ பெண் குழந்தைகளே இல்லைன்னா அப்புறம் உலகமே கிடையாது. அது மகாலட்சுமின்னு சொல்கிறீங்க, தெய்வம்னு சொல்கிறீங்க, பெண் வணங்குறீங்க. அப்போ பெண் குழந்தை பிறந்தா தவறாது. பட் அதை பேஸ் பண்ணி தான் பாரதிராஜ் அவர்கள் கருத்தமான ஒரு படம் பண்ணாங்க. நல்ல சமூக
தேவையான ஒரு படம் அது. சோஷியல் மீடியா அவ்வளோ அருமையான ஒரு படம். நீங்கள் இப்போவும் நீங்கள் கருத்தமா படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்குறேன். ஸோ அப்படியே ஒரு படம் வருது, இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது தான் எல்லாருமே விழிப்புணர்ச்சி நிறையா வருது. கருத்தமா படம் வந்ததுக்கு அதுக்கு முன்னாடி இருந்தால் கூட அந்த கருத்தமா படம் நிறைய இம்பாக்ட் பண்ணுது. என்னடா அது பெண் குழந்தைகளை சாகடிக்கிறாங்க, கள்ளிப்பால் கொடுக்குறாங்க, கள்ளிப்பால் கொடுத்து சாகடிக்கிறன்ற விஷயமே அப்போ தான் தெரிய வருது. பாரதிராஜா சொல்ல போய் தான் நிறைய பேருக்கு. அப்போ தான் 1994 வந்த படம் தான் அது. ஸோ அதனுடைய விளைவாக தான் இந்த கருவுலர் குழந்தையை தெரிஞ்சுக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஒரு 1994 சட்டத்தை ஏற்றுறாங்க. டாக்டர்ஸ் பார்க்கலாமே தவிர சொல்லக்கூடாது, சொன்னால் பேரண்ட்ஸுக்கு தெரியக்கூடாது, சட்டப்படி குற்றம், உங்களுக்கு தண்டனை இருக்குது. பட் அது இந்தியாவில் கிடையாது. இப்போ நீங்கள் துபாய், சிங்கப்பூர், தாய்லாந்துலாம் நீங்கள் போனீங்கன்னா, வெளிநாட்டிலாம் போனீங்கன்னா அது சர்வசாதாரணம். அங்கே என்ன ஜெண்டர்ன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேட்டால் அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க ஈஸியாக, ஆனா பெண்ணான்ற. எஸ். இங்கே இர்ஃபான் என்ன பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணி அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆன உடனேயே இந்தியாவில் தெரிஞ்சுக்க முடியாது. பட் அவர் துபாய் கூப்பிட்டு போகிறார். கூட்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சு செக்அப் பண்ணி, ஏன்னா இவர் தான் யூடியூபரில் ரொம்ப ஃபெமிலியர் ஆச்சு. கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர் வேறு, தெரிந்த முகம் வேறு. ரெண்டாவது இர்ஃபானை பார்த்தோன்னே இர்ஃபானான்னு சொல்கிற அளவுக்கு அவர் முகாமைப்பு இருக்கு அவருக்கு. நம்ம பக்கத்து வீட்டு பையன் பட் அவனுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி. இர்ஃபானுடைய பேக்ரவுண்ட் ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒருத்தர் சின்ன சின்ன ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம அதை விளம்பரப்படுத்துறவர். இந்த ஹோட்டல் இந்த சாப்பாடு நல்லா இருக்கு, இதில் இருக்குது, கறி இருக்குது, இது இருக்குன்னு ஒரு பெரிய ரவுண்டு 300 ரூபா அன்லிமிட்டட் மீல்ஸ் அவர் சொல்லி தான் நிறைய பேருக்கே தெரியும். கண்டிப்பாக சில விஷயங்களை வெளியில் கொண்டு வர சோஷியல் மீடியா அதெல்லாம் ஓகே, அப்ரிஷியேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. நிறைய பேர் இவர் சொன்னதை நம்பி ஹோட்டலில் போய் சாப்பிட்டவங்க இருக்காங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலே வந்து நான் சாப்பிட்டுட்டு பண்ணோம்னா நான் அதை உன்னுடைய ஹோட்டலில் ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் வாங்கப்பட்ட விஷயமும் இருக்குது இர்ஃபான். அது மூலம் நிறைய சம்பாரிச்சு பெரிய ஆளானார். புரியுது. பட் இங்கே தான் அரசியல் செல்வாக்கு ஒன்று வருது அவருக்கு. மேல் இடத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் வந்து வெளிப்படுத்துகிறார். இதில் நம்மளுடைய நெப்போலியன் அவர்கள்லாம் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆமாம், அவர் வீட்டு பையனுக்குள்ளே நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தார். இவர் சாதாரணமாக போக முடியுமா, நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தார். ஸோ இப்படி ஒரு தெரிந்த முகம், நீங்கள் அதை வச்சு மக்களுக்கு நான் நல்ல விஷயத்தை தான் சொல்லணும். ஆனால் இவர் வந்து தவறுதலாகவே அவர் சுயநலத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணது. இடையில மகாபலிபுரத்தில் ஏதோ போயிட்டு வரும்போது இந்த பணம் கொடுக்கும் போதெல்லாம் கேலி கிண்டலாக சிரிச்சு நீங்கள் அசிங்கப்படுத்தலாம். இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். அவர்களே நீங்கள் ஒன்றும் பணம் கொடுங்க, அவனும் கேட்க போகிறதில்ல, கொடுத்தா வாங்கிக்க போகிறாங்க. கண்டிப்பாக அதை அலக்கழிச்சு பண்ணுறதெல்லாம் வந்து இது நாளைக்கு உங்களுக்கே வராதுன்னு என்ன நிச்சயம் உங்களுக்கு. நான் எத்தனையோ பணக்காரங்க நடுத்தர கொண்டவங்க இருக்காங்கல்ல, கோட்டீஸ்வரவங்களாம் அந்த பணத்தை விட்டுட்டு செத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. கண்டிப்பாங்க. இந்த காற்று அந்த பக்கம் அடிச்சானா இல்லைன்னு அது இல்லாமல் அவர் வந்து கேள்வி கிண்டலமாக மாறுறார். அப்போ இதுதான் அவருடைய ஃப்ளாஷ்பேக்காக வருது. இதன் மூலம் நான் வந்து அதாவது என்னென்னா வேர்ல்டு பூரா கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிறார். இர்ஃபான் 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 ஓகே, இதை ப்ளஸ்ஸாக எடுத்துக்காமல் அவர் அட்வான்டேஜ் அவர் எடுத்துக்கிறார், சுயநலத்துக்காக பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த ஜெண்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு துபாய் போகிறாரு, ஹாஸ்பிட்டல் போகிறார், தெரிஞ்சுக்கிறார். சரி, அதோட விட்டுட்டா பிரச்சனை இல்லை. சரி, நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க, ஆனா பெண்ணா உங்கள் பர்சனல் அது வந்து நீங்கள் ஃபாரினில் சொல்லிட்டாங்க, வெளிநாட்டில் ஓகே. பட் அதை வந்து நீங்கள் இங்கே அவங்க மனைவிக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு, நடத்தும் போது கிராண்டாக பண்ணுறாரு, கிராண்டாக பண்ணி இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு, ஜெண்டர் ரிவ்யூ பண்ணுறாரு. அது எவ்வளோ பெரிய தவறு. அது இங்கே நம்ம இந்தியா லா அதுக்கு அனுமதிக்கலை. கண்டிப்பாக சட்டப்படி குற்றம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் இந்திய அரசியல் அவமானப்படுத்துறீங்களா? அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் மாற்ற பார்க்குறீங்களா? அது எவ்வளோ பெரிய தவறு. அது இது இது வந்து கொந்தளிக்குது மக்கள் மத்தியில். ஏன்னா இதே மாதிரி பணம் இருக்கவங்க எல்லாரும் அங்கே போய் பார்த்தாங்கன்னா அது ஒரு பிரச்சனை. பார்த்தாங்கன்னா அது வேணான்னு முடிவு போனாங்கன்னா அங்கேயே ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எதிர்காலமே, இந்த உலகத்தை எதிர்நோக்கி வரக்கூடிய வயிற்றில் குழந்தையினுடைய நிலைமை என்ன? அதான் எதிர்பார்த்துச்சு, நான் குழந்தை எனக்கு வேணும்னு கேட்டுச்சா என்ன? கிடையாது, நீங்கள் உருவாக்குறது தானே. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு போகிறீங்க, அதோடு விட்டுட்டா பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை ஃபங்க்ஷன் பண்ணி செலிப்ரேட் பண்ணி வீடியோ எடுத்து அவருடைய யூடியூப்பில் இர்ஃபான் வியூவில் வந்து நீங்கள் போடுறீங்க. அவர் வீடியோ போட்டாலே 1 மில்லியன் 2 மில்லியன்ஸ் போகும். ஓகே, நல்ல விஷயம். பட் இதை தவறுதலாக ஃபோக்கஸ் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்துட்டு கொந்தளிச்சதான் நீங்கள் பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பாக எதிர்ப்பு நிறையா வந்தது. அப்போ உடனே அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டார். சரி, அங்கேயாவது சும்மா இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒன்று பண்ணாரு. அதான் இதை வந்து டக்குன்னு டெலிட் பண்ணுறாரு. டெலிட் பண்ணதுக்கப்புறம் மக்கள் வந்து கொந்தளிச்சு எப்படி இப்படின்னு கேள்வியில் வரும்போது தான் டக்குன்னு அன்றைக்கி இருந்த கவர்மெண்ட் வந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ இது வந்து நான் வந்து ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒன்று சொல்கிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்குது சூழ்நிலைகள். ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருந்தால் உண்மையிலேயே சட்டப்படி ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். அடுத்து இவர் பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் இங்கே லூஸ் பண்ணுறாங்க. லூஸ் பண்ணும்போது தான் என்ன பண்ணுறதா, நான் வந்து
இது உண்மையிலேயே நான் பண்ணுறது தவறு தான், தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்குங்கன்னு ஒரு கடிதம் கொடுக்குறாரு. அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அவர் தான் மன்னிப்பு தெரிவிச்சிட்டார். ஏன்னா இது தேனம்பேட்டில் இருக்கிற அரசு துறை வந்து இது ஆக்ஷன் எடுக்க பார்க்குறாங்க. ஓகே, கூட்டெல்லாம் என்கொயரி பண்ணும்போது புரியுது. இது வந்து ஆக்ஷன் எடுக்கலாங்கும் போது வந்து மன்னிப்பு கடிதம் கொடுக்குறது மாதிரி நீங்கள் கொடுத்தா போதுங்க மாதிரி தகவல் போய் ஒரு கடிதம் கொடுக்குறாரு. அதோட அது ஆஃப் ஆகிடுது. மன்னிப்பு கடிதத்தை பார்த்து மன்னிச்சிடுறாங்க. இது இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது இல்லையா? ஆமாம். அப்போ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், நீங்கள் இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருங்க, அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணுறது தவறு இல்லையா? கண்டிப்பாக. அது அந்த இதுலேருந்து அவர் தப்பிக்கிறார். அப்போ பணம் இருந்தால் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் எல்லாரும் தப்பிச்சிடலாம் ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்தை உருவாக்குறாரு இல்லையா? அது உருவாக்குறது உடந்தையாக இருக்கக்கூடாது இல்லையா? கண்டிப்பாக. அது தவறு தானே? கண்டிப்பாக. பட் ரெண்டு பக்கமே தவறு இருக்கிற மாதிரி தானே போகுது. அப்போ அவர் இந்த மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அதை கொஞ்சம் அப்படியே இந்த கேஸை வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து கொஞ்சம் மிஸ் ஆனதுனால தான் அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு ஒன்று பண்ணுறாரு. நமக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கே, நம்ம பார்த்துக்கலாம், ஐ எம் சாரி, ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா முடிஞ்சு கொள்ளுங்கள். அதாவது விஜயகாந்த் மாதிரி பேசணும், எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தானா அந்த பயம் இருந்திருக்கு அவருக்கு. அடுத்த தப்பு பண்ணியிருக்க மாட்டார். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஈஸியாக எடுத்துகிட்டு போனதுனால அடுத்து மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணுறார். அவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபங்க்ஷன் பண்ணார். இப்போ டெலிவரி டைமில் இங்கே சென்னையில் அட்மிட் போட்டு டெலிவரி ஆகுது. இங்கேயும் நம்மளுடைய இந்தியன் லா அலோவ் பண்ண கிடையாது. டெலிவரிக்கு டாக்டர்ஸ் மட்டும்தான் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கணும், ஸ்டாஃப் ஓன்லி. புரியுது. இங்கே ஹஸ்பண்டோ பேரண்ட்ஸோ உள்ள போகிறதுக்கு நாட் அலோவ்டு. இங்கே ஃபாரினில் இருக்குது, அது வேறு. இப்போ இவர் இங்கே துபாயில் போய் பார்த்துட்டு இருந்த மாதிரி நீங்கள் ஃபாரின் கூட்டு போய் பண்ணியிருந்தீங்கன்னா கூட பிரச்சனை போயிருக்கும். பட் அதுவும் தவறு தான். இங்கே வந்ததுக்கப்புறம் அது ஒரு இஷ்யூ ஆகும். அவர் நீ வீடியோ போட்டால் தெரிய போகுது மக்களுக்கு. கண்டிப்பாக. பட் இங்கே என்ன பண்ணுறாருன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளே போயிட்டார். அந்த ஆப்ரேஷன் தியேட்டருடைய காஸ்டியூம்ஸ்லாம் உள்ள போட்டு உள்ளே போகிறார். சரி, ஒய்ஃபு இவ்வளோ இந்த பிரசவ வலியில் வலி வலிச்சு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெற்றுரும், அந்த வலியை ஒரு ஆண் உணரணுங்கிற அந்த ஒரு தாட்டில் இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம். அதுவும் தவறு தான். இருந்தாலும் சரி ஏதோ பண்ணுறாரு, பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் கவர்மெண்ட்டில் முறைப்படி அனுமதி வாங்கிட்டு போயிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக. பட் இங்கே கவர்மெண்ட்டை நம்ம சொன்னால் கவர்மெண்ட் கேட்குற அசால்ட்டு தானே அவருக்கு, நம்ம தானே கவர்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்டாருல்ல, அப்படி நினைக்க வச்சுட்டாங்கல்ல, அதானே தவறு அது. கண்டிப்பாக. அப்போது ஆப்ரேஷன் தியேட்டருக்கு உள்ள காஸ்டியூம் கூட போகிறாரு, செய்கிறாரு. அந்த தொப்புள் குடி உறவுன்னு ஒன்று இருக்குது. நம்ம தமிழ் பண்பாடு நிறைய சொல்லுவோம். ஆமாம். தொப்புள் குடி உறவை அறுத்தாலும் அறுக்காத ஒரு உறவும்பாங்க. அது தொப்புளுக்குள்ளேயே அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த தொப்புளுக்குள்ளே தான் அந்த குழந்தைய 10 மாதம் உயிர் வாழுது. சாப்பிட்ற சாப்பாடு அதுக்குள்ளே போகும். கரெக்ட். அதை கட் பண்ணணும். அப்போ அந்த டாக்டர்ஸ் தான் முறைப்படி பண்ணி அது கரெக்டாக அந்த முடிச்சு போட்டு வெளில கொண்டு வந்து வைக்கணும். இதுதான் நம்ம இந்தியன் லா சொல்லுது, சட்டப்படி அதுதான். அங்கேயும் இவர் வந்து அதிக பிரச்சனைத்தனமாக ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார். அந்த சிசரை இவர் வாங்கி தொப்புள் கூட இவர் கட் பண்ணுறார். அதை வீடியோ எடுக்கப்படுது. அதையும் இன்ஸ்டாவில் வந்து போடுறார், அவருடைய யூடியூப்பில் போடுறார். இது எவ்வளோ பெரிய தவறு. அது எல்லாமே பிஸ்னஸாக யோசிச்சுட்டாரோ, மில்லியன் கணக்கில் போதில் வியூஸு, வருமானம் நிறையா வருதில்ல அவருக்கு. இதை தவறுதலாக பயன்படுத்துகிறார். அவருக்கு வந்து லட்சம் கோடிலாம் பெரிய விஷயம் இல்லை. இப்போ அவருக்கு அந்தளவுக்கு போயிட்டாருன்னு வச்சுங்க. பட் இந்த விஷயத்தை வந்து நீ அனுமதிக்காத நம்ம இந்திய அரசு வந்து இவர் வந்து தலைகீழாக நம்மளுடைய தமிழ் அரசு நம்ம சொல்கிறத கேட்கும், நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்லங்கிற அளவுக்கு ஒரு தவறான எண்ணத்தோடு இந்த விஷயத்த பண்ணிட்டார். முதலையே வந்து அவர் செஞ்சது தவறுன்னு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருந்தா இந்த தவறு பண்ணியிருக்க மாட்டார் கண்டிப்பாக. பட் இதை தொப்புள் கூடிய போய் கட் பண்ணுறாரு. டாக்டர்ஸ் அதை ரிலீஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதை வெளியே வராங்க, வீடியோ போகிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகுது. சர்ச்சையாகும் போது வந்து இதே சுகாதார அமைச்சர் மாசு அவர்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு விஷயத்தை வந்து இந்த கையில் எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் திடீர்னு வந்து இது ஹாஸ்பிட்டலில் தான் தவறு இது. அப்போது இர்ஃபான் பண்ணது தவறில்லைங்கிறது மாதிரியான போயிடுது விஷயம். போயிடுது. அப்போ இவருக்கு செல்வாக்கு இருக்கிறதுனால இவர் இவ்வளோ விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு பார்க்க முடியுது. இதை பொறுத்து கொள்ள முடியல. இந்த வீடியோவும் போடுறாரு, அப்புறம் இந்த வீடியோ டெலீட் பண்ணுறாரு. பிரச்சனைகள் நிறைய சர்ச்சைகள் ஒன்றா இதையும் டெலீட் பண்ணுறாரு. அப்போ இதை யார் இந்த சமூகம் என்ன கேட்கும் என்ன பண்ணுங்கிற கவலை அவருக்கு இல்லை. மற்றவங்களை பற்றி எண்ணமும் இல்லை, பயமும் இல்லை. நான் பெரிய ஆளு, நான் தான் இங்கே எனக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, பொலிட்டீஷியன்ஸுடைய பேக்ரவுண்ட் இருக்குது எனக்கு அப்படிங்கிற அளவுக்கு செயல்படுறாரு. இப்போ இது எல்லா பேருமே சட்டத்தை கையில் எடுத்தால் என்ன பண்ண முடியும்? நம்ம அது மிகப்பெரிய தவறு இல்லையா? கண்டிப்பாக. எல்லாரும் இந்த தவறு, அரசு மட்டும்தான் சட்டத்தை கையில் எடுக்கணும். கரெக்ட். வேறு யார் எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. பட் அவர் கையில் எடுக்கிறார். அப்போ அதையும் டெலீட் பண்ணுறாரு. இது முதல்ல செஞ்ச தவறு மன்னிச்சு விட்டதுனால தான் செகண்ட் ரெண்டாவது தப்பும் பண்ணுறாரு. இப்போ அதுக்கு அடுத்த தவறு மன்னிச்சு விட்டீங்கன்னா திரும்பி வேற ஒன்று பண்ண ஒரு தப்பாயிடும். இப்போ இதை தான் மக்கள் அப்படி கொந்தளிக்கிறாங்க. இது சம்பந்தமாக ஒரு வழக்கறிஞர் வந்து நம்ம ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறார். கடந்த ஆட்சியில் இப்படி இர்ஃபான் ஒன்று பண்ணது சமூகத்துக்கு இப்படியான விஷயங்கள் சொல்லி அவர் நிறைய விஷயங்களை கொடுத்து
பண்ணாங்க. 14 மாதங்கள் இந்த கேஸ் நடக்குது. இப்போ ஜூன் 3ஆம் தேதி கோர்ட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. 8 வாரங்களுக்குள்ளே இது ஒரு ரிசல்ட் நமக்கு வேணும், ஒரு இறுதி முடிவு வேணும்னு சொல்லிட்டு இப்போ தூசி தட்டி இந்த ஃபைலை எடுத்தாச்சு. இப்போ எடுத்து இப்போ இர்ஃபான் மேலே ஒரு ஆக்ஷன் வரப்போகுது. என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத ஒரு விஷயம் தெரிய போகுது. அது ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குள்ளே 5ஆம் தேதிக்குள்ளே இந்த ரிசல்ட்டை சொல்லணும். எதற்காக என்ன விளக்கம் கேட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகிருக்கு. இப்போ அந்த வழக்கறிஞர்கள் பண்ணது, இவர் பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு, இந்த செயல் பண்ணக்கூடாதுன்னு தான் அவருடைய ஆதங்கத்தின் வெளிப்பட தான் பண்ணுறாங்க. ஏன்னா அடுத்தவர்கள் தவறு செய்யக்கூடாத ஒரு எண்ணம் அந்த வழக்கறிஞர் வரும். அவருக்கு போட்டிருக்க அந்த கேஸ் தான் 8 வாரில் பதில் கேட்டிருக்காங்க இதை. ஸோ இப்போ இர்ஃபான் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தில் யூடியூப்பில் வந்து நீங்கள் போகிறீங்க, பெரிய ஆளாகிறீங்க, ஓகே, நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஓகே, நல்ல கருத்துள்ள விஷயங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா உள்ளே பாராட்டலாம். ஒரு பக்கம் காசு கொடுக்குறது, ஏழைகளை அவமானப்படுத்துறீங்க, இப்போ காரில் பயங்கர ஸ்பீடாக போய் விபத்தை ஏற்படுத்துறீங்க, அதுலேருந்து இதை தப்பிச்சு வர்றீங்க, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்புறம் என்ன ஜெண்டர்னு போய் ஃபாரினில் போய் தெரிஞ்சுட்டு வந்து அதை வீடியோ போடுறீங்க, துப்புள் கூடிய அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள உறவை துப்புள் கூடிய கட் பண்ணி அது ஒரு வீடியோ எடுத்து போடுறீங்க. அப்படின்னா நீங்கள் யார்? உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது யார்? கேள்வியில் வருமா இல்லையா? கண்டிப்பாங்க. அப்போது எது வேணாலும் பண்ணலாம், நமக்கு பேக்ரவுண்ட் இருந்தால் போதுங்கிற தாட்ஸ் அவருக்கு வந்ததுன்னா எல்லாருக்குமே வரும். இப்போ எல்லாத்தையும் உருவாக்குற மாதிரி தான் அவருடைய செயல் இருக்குது. இப்போ இன்ஃப்ளூயன்ஸும் பணமும் இருந்தால் எந்த தப்பு வேணால் பண்ணலான்ற எண்ணம் வந்துடும். ஆமாம், அது உருவாக்குறது அவர் தான் உருவாக்குறாரு. அது மிகப்பெரிய ஒரு தவறு. அது கண்டிப்பாக இதற்குள்ள ஒரு தீர்வு நிச்சயமாக இர்ஃபானுக்கு கொடுக்கப்படணும். கொடுத்தா தான் அடுத்தவர்கள் தவறு பண்ணுற வாய்ப்புகள் இருக்காது. இப்போ எல்லாரும் ஒரு கேள்வி வரும்ல, இப்போ இந்த சுச்சுவேஷனில் இப்படி போச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி உடனடியாக தீர்ப்பு வரணும்னா ஒருவேளை அரெஸ்ட் செய்யப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்விலாம். அண்ட் நம்ம இப்போ பார்த்த வரைக்கும்னா இவ்வளோ பணம் இருக்கவங்க என்ன தான் அரெஸ்ட் அப்படின்ற முடிவுக்கு வந்தாலும் பெயிலில் வெளியில் வந்துடுவாங்க. மறுபடியும் அந்த ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் மாறும். அங்கேருந்து அவங்க எப்படியா வெளியில் வரணுன்ற மாதிரி பார்ப்பாங்க. இந்த கேஸ் அப்படி நகர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அது அடுத்த கட்டமாக நீங்கள் வச்சிங்க. அரெஸ்ட் பண்ணுறாங்க, அப்புறம் பெயிலில் ஜாமீனில் வர்றாரு, பெயில் வாங்குறாரு, சுப்ரீம் கோர்ட் போகிறாரு, ஸோ அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வர கேஸ் ரன் பண்ணுறாங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் முதல் ஸ்டெப் ஒன்று எடுக்கணும்ல. கண்டிப்பாக எடுத்தால் தானே அவருக்கு அந்த உணர்வு வரும்ல, நடவடிக்கை எடுக்கிறாங்க நம்ம மேலே. அப்போ இதுக்கு நம்ம பண்ணுறது தவறுங்கிறத அவர் ஃபீல் பண்ணணும்ல. அடுத்த தப்பு ஏதாவது பண்ண போகிறோன்னா இது ஞாபகம் வரும்ல, யோசிப்பார்ல, செய்யக்கூடாதுன்னு தோணும்ல அவருக்கு. கண்டிப்பாக அதற்கு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்று எடுக்கணும். நீங்கள் செகண்ட் ஸ்டெப்பு நீங்கள் சொன்னது அதை விட்டுருவோம், அது தேவையில்லை. அது எல்லா பேருமே எது இருந்தாலும் உடனே சுப்ரீம் கோர்ட்டில் நான் பார்த்துக்கிறோம்ப்பா அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. கரெக்ட்னா பட் சுப்ரீம் கோர்ட்டே சில விஷயங்கள் அனுப்பும் போது ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்களோ நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம்னு சொல்லி அது மூணு தள்ளுபடி தூக்கி போட்டுருவாங்க. அதை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நீதி அரசர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது, எல்லா பேருமே கடவுளுக்கு நிகரானவர்கள். சரியான தீர்வு ஆராய்ந்து தான் பதில் சொல்லுவாங்க. கரெக்ட். ஸோ 14 மாதமாக 14 months நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை கையில் எடுத்து இப்போ ஜூன் 3ஆம் தேதி ஒரு விஷயத்தை சொல்லி ரிசல்ட் வரப்போ 8 வாரங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். என்ன பதில்ன்றதை கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே கொடுத்தே ஆகணும். என்ன வரப்போகுது, எப்படி வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் இனிமேல் தான் தெரிய வரும் நமக்கு அதை. கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த தவறுகள் மேலும் யாரும் பண்ணியிருக்கூட நடக்கக்கூடாது. அப்படின்னா இர்ஃபான் பண்ணது தவறுங்கிற ஒரு விஷயத்தை வெளியுலகத்துக்கு கொண்டு வரணும். அதை வந்து அரசு தான் செய்யணும். சூப்பர்ண்ணா, நிறைய டீட்டெயிலாக இந்த விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.